students, today we are going to see class 9 NCERT Ganga book Do Bailon Ki Katha. Okay, line by line meaning both in Tamil and in English. Okay. दो बैलों की गधा द टेल ऑफ टू ऑक्सन. जानवरों में गधा सबसे ज़्यादा बुद्धिहीन समझा जाता है. So among the animals, the donkey, gada means donkey, ज़्यादा बुद्धिहीन ना the most brainless. ज़्यादा means most brainless ना बुद्धि इल्लादा. समझा जाता है ना कंसिडर्ड. इट इज़ कंसिडर्ड टू बी अ ब्रेनलेस एनिमल, मोस्ट ब्रेनलेस एनिमल. जब वह किसी आदमी को परले दर्जे को बेवकूफ़ कहना चाहते हैं तो उसे गधा कहते हैं. व्हेन वी वांट टू कॉल अ पर्सन अ फूल ऑफ द हाईएस्ट ऑर्डर वी कॉल हिम अ डोंकी. किसी आदमी ने एनी पर्सन परले दर्जे द हाईएस्ट ஆர்டரில், அதாவது இருக்கிறதுலே ஒரு பெரிய ஃபூல் அவங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பேவ்கூங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம், நம்ம கதான்னு சொல்லுவோம். அவங்கள பேவ்கூஃப்க்கு பதிலாக तो उसे गधा कहते हैं. गधा कहते हैं ना डोंकीன்னு சொல்லுவோம். ஸோ கதா சச்முச் பேவ்கூஃபே, அது வந்து உண்மையிலே வந்து பேவ்கூஃபா யா இல்லை அப்படின்னா उसके सीधेपन उसकी निरापद सहिष्णुता ने उसे एक पदवी दे दी है, इसका निश्चय नहीं किया जा सकता है. ஸோ கதா உண்மையிலே வந்து சச்முச்னா ரியலி, இஸ் இட் ரியலி அ ஃபூல் ஆர் யானா ஆர் உஸ்கே சீதப்பன் அதோட சிம்பிளிசிட்டி அண்ட் உஸ்கே நிராபத் சஹிஷ்குந்தானா அதோட ஹார்ம்லெஸ் டாலரன்ஸ், யாருக்கும் அது எந்த தொல்லையும் கொடுக்காது. அண்ட் அதோட டாலரன்ஸ், நம்ம அதுக்கு என்ன தொல்லை கொடுத்தாலும் இட் வில் அக்செப்ட். அதனால தான் அது மேலே எவ்வளோ லோடு வேணாலும் ஏற்றிலாம் கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்குற சாப்பாடை வாங்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த டாலரன்ஸ் லெவலும் அதுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால தான் அதுக்கு அப்படி ஒரு பேர் கொடுத்துருக்காங்களா, பதவி தேதிஹேனா அப்படி ஒரு போஸ்டிங் ஒரு நேம் தே ஹாவ் கிவன். इसका निश्चय नहीं किया, அதை நம்ம இது வரைக்கும் இட் இஸ் நாட் டிசைடட். நிச்சய நஹி கியானா நாட் டிசைடட், நிச்சய கியானா டிசைட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நிச்சய நஹி கியானா நாட் டிசைடட், அதை cannot be decided. गायें सिंग मारती हैं, प्याही हुई गाय तो अनायास ही सिंगनी का रूप धारण कर लेती है. So cow strikes with their horns and cow that have recently given birth naturally takes on the form of lioness. ஸோ காயேங் சிங் மார்த்திஹி, சிங்குனா ஹார்ன், கொம்பு. ஸோ நம்ம கவுஸ்லாம் என்ன பண்ணோம், அதோட கொம்பை வச்சு தே யூஸ் டு பீட் ஒன் அனதர், அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கும். பியாயி ஹுயி காய் தோ, பியாயி ஹுயி காய்னா விச் கெட் மேரிட் அண்ட் கிவ் பர்த். तो अनायास ही सिंगनी का रूप, अनायासना ரொம்ப நேச்சுரலாகவே ஒரு லைனஸ், சிங்குனா மேல் ஜெண்டர், சிங்கனினா ஃபீமேல் ஜெண்டர், ஃபீமேல் லைன் का रूप धारण कर लेती है. ஒரு லைனஸோட அப்பியரன்ஸ், ரூப் தாரன்னா அதோட குவாலிட்டிஸை இது எடுத்துக்கிச்சா, கர்லேத்தி ஹே கனெக்டேக் அப்படின்னு கேட்குறாங்க. कुत्ता भी वह करीब जानवर है लेकिन कभी कभी उसे भी क्रोध आ ही जाता है. So a dog is also a very humble animal. டாக் என்னது, கரீபு ஜான்வர்னா பிட்டி அனிமல், பாவமான. ஆக்சுவலாக கரீப்னா நம்ம புவருக்கு யூஸ் பண்ணுறது, கரீப் ஆத்மினா புவர் பர்சன் ஒரு மீனிங், இன்னொன்று வந்து ரொம்ப பிட்டி பாவமான அப்படிங்கிற மீனிங் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ பஹுத் கரீப் ஜான்வர் ஹே லேக்கின் கபி கபினா சம்டைம்ஸ், லேக்கின்னா பட் உசே பி क्रोध, அதுக்கும் சம்டைம்ஸ் கோவம் வரும், क्रोध ஆகி जाता है. किंतुना बट गधे को कभी क्रोध करते नहीं सुना ना देखा. So but no one has ever heard or seen a donkey getting angry. கதேனா அந்த டாங்கிக்கு எப்பயுமே கோவம் வந்து யாருமே பார்த்தது கேட்டதே கிடையாது. சுனானா கேட்குறது, தேக்கானா பார்க்குறது. ஸோ நான் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, பார்த்ததே கிடையாது, கேட்டதே கிடையாது. we didn't see, we didn't heard. जितना चाहो गरीब को मारो, चाहे जैसे खराब सड़ी हुई घास सामने डाल दो, उसके चेहरे पर कभी असंतोष की छाया भी ना दिखाई देगी. So beat the poor creature as much you want, throw whatever kind of bad rotten grass in front of him, a shadow of discontent will never appear on his face. So jitna chahiye, evlo venumo, jitna chahiye na as much you want. கரீபுக்கோ மாறும், அந்த புவர் கிரியேச்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், அடிக்கலாம் போட்டு. மாறும்னா பீட்டிங். சாஹே ஜெய்சி கராப், வேணும்னா வாண்ட் இஃப் யூ வாண்ட், சாஹேனா வாண்ட் இஃப் யூ வாண்ட், கராப்னா ரொம்ப ஸ்பாயிலான, சடி ஹுயினா ரொம்ப ராட்டனான, காஸ்னா கிராஸை சாம்னே அது முன்னாடி நீங்கள் வச்சிங்கனாலும் சாம்னே டால்தோ, உஸ்கே செஹரே பர், செஹரேனா ஃபேஸ், அதோட ஃபேஸில், கபினா அட் எனி காஸ்ட், அசந்தோஷ்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான சாயான ஒரு ஃபீலையே நீங்கள்
சாயாக்கு வந்து லிட்ரல் மீனிங் வந்து ஷேடோ. ஹியர் வி கேன் சே தட் a shadow of unsatisfaction we cannot see be ना दिखाई देगी, நம்மளால் பார்க்கவே முடியாது. वैशाख में चाहे एकाध बार कुलेल कर लेता हो पर हमने तो उसे कभी गुश होते नहीं देखा. So he might frolic or play around once or twice during the month of Vaishak, but we never seen him truly happy. ஸோ மந்த் ஆஃப் வைஷாக்னா அந்த ஸ்ப்ரிங் சீசனை வந்து அவங்க மந்த் ஆஃப் வைசாகில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரும் அவங்களுக்கு. இட்ஸ் அ மந்த் வைஷாக். அதில் ஏகாது பார்னா வெரி ரேர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குலேல்கர் லேத்தாகேனா வி மைட், அதாவது அது கொஞ்சம் ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கதை நம்மளால் பார்க்க முடியும். பர் ஹம்னே தோ உசி கபி குஷ், ஆனால் அது எப்பயுமே அது தவிர ஹாப்பியாக இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. நஹி தேக்கா. उसके चेहरे पर एक स्थायी रूप से छाया रखते हैं. परमानेंट सैडनेस रिमाइंस परमानेंटली cast over his face. चेहरेना फेस ने பார்த்தோம். அதில் ஃபேஸில் ஏக் ஸ்தாயினா பெர்மனண்ட், விஷாத்னா சேட்னஸ், அதுவும் அதே மாதிரி ஸ்தாயி ரூப் சே சாயா பெர்மனண்ட் கேஸ்ட் ஓவர் ஹிஸ் ஃபேஸ். அது வந்து பெர்மனண்ட்டாகவே அதோட ரூப்னா அதோட அப்பியரன்ஸ்லேயே அதோட ஃபார்ம்லேயே அந்த அந்த நிழல் அந்த சாயானா த சேட்னஸோட ஷேடோ வி கேன் சி ஆல்வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஹிதா மீன்ஸ் இட் இஸ் ஸ்டேயிங் தேர். சுக் துக் हानि लाभ किसी भी दशा में उसे बदलते नहीं देखा. So in the state of happiness or sorrow, profit or loss, he is never seen changing in any circumstances. सुख दुख ना happy and sad. हानि लाभ, हानि ना harm, लाभ ना goodness, அதுக்கு நல்லது நடக்கும் போது. किसी भी दशा में at any situation, दशा ना we can take it as any condition or any situation, உசே பதல்தே அது சேஞ்ச் ஆகி ஹாப்பினஸில் அது ஃபேஸ் இப்படி இருக்கும், சேட்னஸில் இப்படி இருக்கும் அப்படின்னு மாற்றி நம்ம இல்லை அதோட ரியாக்ஷன்ஸ் இப்படி இருக்கும். நான் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் அனிமல்ஸ் ஹாப்பியாக இருக்கா சேடாக இருக்கான்னு ஓரளவு வி கேன் ஜட்ஜ். ஸோ அதை கூட இதில் சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியாது. பதல்தேனா சேஞ்ச், நஹி தேக்கானா வி கான் சி. कृषियों मुनियों के जितने गुण हैं वे सभी उसमें पराकाष्ठा को पहुँच गए हैं. So all the virtues possessed by sages and ascetics have reached their absolute pinnacle in him. Rishi and Muni வந்து sages and saints. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற குணா கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேசபி அது எல்லாமே உஸ்மே பராகாஷ்டகோ பகுஞ்சாத்தேகே. பராகாஷ்டனா விதவுட் எனி லாஸ் இவங்க இந்த கழுதைக்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்காங்க. டாங்கி கிட்ட வந்து இருக்குதான். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த சேஜஸ் அண்ட் சயின்ஸ் தான் பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இயர்த்லி ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. தே ஒன்ட் ரியாக்ட் டு எனி ப்ராப்ளம்ஸ் அண்ட் தே ஒன்ட் ரியாக்ட் டு எனி ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாங்கியும் இருக்குன்னு தே ஆர் கம்பேரிங் தெம் டு ரிஷி அண்ட் முனி. ஸோ பர் ஆத்மி ஊசே பேவ்கூ கக்தே. ஆனால் இப்படி இருந்தும் கூட ஆத்மி என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆத்மீஸும் எல்லா ஹியூமன்ஸும் அதை பேவ்கூஃப்னு சொல்கிறாங்க. சத்குணோं का इतना अनादर कहीं नहीं देखा. ஸோ சச் டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபார் குட் வர்ச்சியூஸ் ஹாவ் நெவர் பீன் சீன் எனிவர். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த டாக்கியை பற்றி பார்த்ததில் என்ன தெரியுது, யாருக்கும் ஹார்ம் பண்ணாது, கொடுத்ததை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ குட் கேரக்டர்ஸ் இருந்தும் கூட, சத்குணம்னா குட் கேரக்டர்ஸ், இவ்வளோ குட் கேரக்டர்ஸ் இருந்தும் கூட அதை என்ன பண்ணுறோம், டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இத்தனா ஆதர்னா ரெஸ்பெக்ட், அனாதர்னா டிஸ்ரெஸ்பெக்ட். கஹி நஹி தேக்கா, இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி வேறு யாரையும் நம்ம பார்த்ததே கிடையாது. கஹினா அட் எனிவேர், நஹி தேக்கா வி ஹாவ் எவர் சீன். कदाचित सीधापन संसार के लिए उपयुक्त नहीं है. Perhaps sheer simplicity is not suitable for this world. அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா சீதாப்பன்னா அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சிம்பிளிசிட்டி. சன்சார் கேலியே இந்த உலகத்தில் அது சூட்டபிள் ஆகாது அப்படின்னு தோணுது. उपयुक्त नहीं है. देखिए ना भारतवासियों को अफ्रीका में क्या दुर्दशा हो रही है, क्यों अमेरिका में उन्हें घुसने नहीं दिया जाता. ஸோ இந்த சிச்சுவேஷன் அவங்க எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயம். லுக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அட் த மிசரபிள் ப்ளைட் ஆஃப் இண்டியன்ஸ் இன் அமெரிக்கா வேர் ஆஃப்ரிக்கா ஒய் ஆர் தே நாட் அலவுட் டு என்டர் அமெரிக்கா. ஸோ இன்னும் நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கூட போவேன், காந்திஜியை கூட ஆஃப்ரிக்காவில் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அங்கே வந்து லாயர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும்போது. ஸோ அதே மாதிரி அமெரிக்காவில் இந்தியன்ஸ்னால் உள்ளே போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க.
ஸோ பாரதிவாசிக்கு அமெரிக்காவே துர்தஷானா அது பேட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அமெரிக்காவில் அவங்க என்டர் ஆகுறது குஷ்னேனா என்டர் ஆகுறது नहीं दिया जाता, they won't allow to enter them, नहीं दिया जाता, they won't allow to enter, घुसने enter. बेचारे शराब नहीं पीते, 4 पैसे कुश्मय के लिए बचा कर रखते हैं, जी तोड़कर काम करते हैं, किसी से लड़ाई झगड़ा नहीं करते, 4 बातें सुनकर गम खा जाते हैं, फिर भी बदनाम है. The poor souls do not drink alcohol, they save a few pennies for hard times, they work themselves to the bone, they do not fight or argue with anyone, and they swallow their grief after hearing harsh words, yet they are defamed. ஸோ என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிச்சாங்கன்னு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி மேலே வந்து அந்த டாங்கி வந்து எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சுன்னு கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து ராட் அண்ட் ஃபுட்டு போட்டாலோ வாட் எவர் தே கிவ் இட் வில் அக்செப்ட். இன் த சேம் வே சாரி बेचारे ना அந்த பிட்டி பாவமான ஷராப் நஹி பீத்தேனா they won't drink, 4 पैसे ஒரு 4 பைசா அதை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக, சமைனா டைம், சமைனா பேட் டைம்ஸ் அவங்களோட ஃப்யூச்சருக்காகவோ இல்லை ஒரு வாட் எவர் த பேட் டைம்ஸ் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மணி இருக்கான்னு தானே பார்ப்போம். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, மணியை சேவ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பச்சாக்கர்னா சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக. ஜி தோடுகர் காம் கர்த்தே ஹே, அவங்களோட உயிரையுமே பிரேக் பண்ணி, தோடுக்கர்னா பிரேக் பண்ணி உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னது ஜி தோடுக்கர் காம் கர்த்தே ஹே. கிசிசே லடாயி ஜகடா, யார்கிட்டையும் சண்டை போடுறதும் அவங்க பண்ண மாட்டாங்க. 4 बातें सुनकर गम खाते हैं फिर भी बदनाम है. ஸோ 4 बातें सुनकरனா அவங்கள பற்றி ஒரு 4 கெட்ட வார்த்தை யாரும் சொன்னாங்கன்னா கூட அதை கேட்டுட்டு they just swallow it, கம் கா ஜாத்தேனா swallow it, फिर भी बदनाम है, அப்படி இருந்தும் கூட அவங்களுக்கு கெட்ட பேர் தான். बदनामனா defame और bad name. कहा जाता है वे जीवन के आदर्श को नीचा करते हैं. It is said that they lower the standard ideal of life. So जीवन में आदर्श को नीचा, आदर्शना respect. It is said to be, कहा जाता ना नहीं, it is said to be जीवन में, जीवना लाइफ आदर्श को नीचा करता है. आदर्शना जीवन के आदर्श को नीचा करता है, नीचा ना कीले, डाउ पुटिंग लोअर देम, दे लोअर द स्टैंडर्ड आइडियल ऑफ लाइफ. அவங்களோட லைஃபோட ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களே கம்மி பண்ணி வாழ்ந்தாங்க. अगर वे भी ईंट का जवाब पत्थर से देना सीख जाता है तो शायद सभी कहलाने लगते. If they too had learned to retaliate with a stone for a brick, tit for tat, perhaps they would have started being called civilized. So it's a मुहावरे, ईंट का जवाब पत्थर से देना सीख जाता ना, टिट फॉर टैट. सो अगर वे भी ईंट का जवाब पत्थर से देना सीख जाते तो शायद सभ्य कहलाते हैं. அந்த டிட் ஃபார் டேட் எடுக்காமல் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி வாழும்போது தே ஆர் யூஸ் டு செட் டு பி அ சிவிலைஸ்டு பர்சன். சபியனா சிவிலைஸ்டுன்னு அர்த்தம். ஜப்பான் की मिसाल सामने है. यही विजय ने उसे संसार की सभ्य जातियों में गण्य बना दिया. The example of Japan is right before us. A single victory made it counted among the civilized nations of the world. ஜப்பான் வந்து நம்மள்ட்ட ரைட் எக்ஸாம்பிளாக முன்னாடி இருக்குது. மிசால்னா எக்ஸாம்பிள், சாம்னேனா எதிரனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். எஹி விஜய, ஒரே ஒரு விக்ட்ரியில் எஹி விஜயனே உசே சன்சார், இந்த வேர்ல்டில் அதை சபிய ஜாதியோங்கனா சிவிலைஸ்டு பீப்புளில் கண்ணிய பனா ஜாத்தா ஹே. கண்ணியனா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கண்ட்ரியாக அது மாறிடுச்சு. लेकिन गधे का एक छोटा भाई और भी है, उसे कम ही गधा है और वह बैल. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பட் அங்கே அதுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், சோட்டா பாய். யாருக்கு? கழுதைக்கு, டாங்கிக்கு. ஹூ இஸ் தட் இஸ் பைல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த donkey has an younger brother too who is slightly less of donkey than him, and that is ox. जिस अर्थ में हम गधा शब्द का प्रयोग करते हैं, कुछ उसी से मिलते जुलते अर्थ में बिछिया के ताऊ का भी प्रयोग करते हैं. In the same sense that we use the word donkey, we use the phrase बच्ची का तू, literally the calf's paternal uncle, in somewhat similar context, which it mean to be a fool.
ஸோ எப்படி கழுதை வந்து ஃபூலுங்கிறதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோமோ, கதா சப்துக்கா பிரயோக் கர்த்தே, பிரயோக்னா யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். கதா சப்துனா அந்த கழுதைங்கிற வார்த்தையை. குச் உசி சே மில்தே, அதுக்கு கிட்டத்தட்ட மில்தே ஜுல்தேனா ரிலேட்டட் டு தட், அதே மாதிரியே அப்படின்னு அர்த்தம். அர்த்தமே அதே மீனிங்கில் பச்சியா கா தாவு, த காவ்ஸ் பெட்டர்னல் அங்கிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணுறோமா. இதுவும் கிட்டத்தட்ட ஃபூலுங்கிற வார்த்தையை மீன் பண்ணுறது தான். குச் லோக் பைல் கோ ஷாயத் பேவ்கூஃப் மே சர்வசேஷ்ட கஹேங்கே, மாடு அப்படிலாம் திட்டுவாங்கல்ல தமிழ்நாட்டில். அந்த மகர் ஹமாரா விசார் ஐஷா நஹி ஹே. சம் பீப்புள் மைட் பெர்ஹாப்ஸ் கால் த ஆக்ஸ் த கிரேட்டஸ்ட் அமங் ஃபூல்ஸ், பட் அவர் ஒப்பீனியன் இஸ் நாட் சச். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சம் பீப்புள் மேபி பேவ்கூஃப் அந்த முட்டாளுக்கு பதிலாக பைலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி திட்டுவாங்க, கழுதம் யூஸ் பண்ணுற மாதிரி. மகர்னா பட், ஹமாரா விசார், பட் அவர் தாட் இஸ் டிஃப்ரெண்ட். தாட், விசார் மீன்ஸ் தாட். ஐசா நஹிகேனா அந்த மாதிரி கிடையாது, அவர் ஒப்பீனியன் இஸ் நாட் லைக் தேட். बैल कभी कभी मारता भी है, कभी कभी अडियल बैल भी देखने में आता है. So sometimes बैल कभी कभी ना sometimes मारता भी है ना, it used to attack others, beat others. कभी कभी ना sometimes अडियल बैल भी देखने में आता है. अडियल ना ரொம்ப அடமெண்ட்டான ஸ்டபனான பைலை நம்ம பார்க்க முடியும். அடம் பிடிக்கும், ஏதாவது ஒரு வாக் சொன்னால் அது செய்யாது, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு அதுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுறது, தட் இஸ் அடியல். समटाइम्स इट मे बी अडमेंट. ओके, सो और भी कई विचित्रताएं अपना असंतोष प्रकट कर देते हैं, अवश्य उसका स्थान गधे से नीचा है. So many other strange behaviors show their displeasure, yet the bull is certainly considered above the donkey. விசித்திரதாயிங்னா அதோட ஸ்ட்ரேஞ்ச், விசித்திரனா ஸ்ட்ரேஞ்சான, கையினா மெனி, அசந்தோஷ்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதோட அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனை அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. பிரகட்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து கழுதையை விட ஒரு மோசமான ஒரு அனிமல் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோமா. அவசியனா ஃபார் ஷியர், உஸ்கா ஸ்தான் கதேசே நீச்சாகே, கழுதையை விட கீழானது, நீச்சானா பிலோ த டாங்கி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோமா அஸ் அ ஹியூமன்ஸ் வந்து. ஜூரி கே தோனோ பைலோं के नाम थी हीरा और मोती. ஸோ ஜூரி அப்படிங்கிறவர்கிட்ட 2 பைல் இருக்குது, ஒன்று பேர் ஹீரா, இன்னொன்று பேர் மோத்தி. ஏ தோனோ பச்சாயி ஜாதி கேத்தே, பச்சாயினா அந்த ப்ரீடு இருக்கும் இல்லையா, அதில் பச்சாயி ப்ரீடு அப்படிங்கிற ஒரு ப்ரீடை சேர்ந்தது. ஓகே, பச்சாயி ஜாதினா பச்சாயி ப்ரீடு. देखने में सुंदर, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். काम में चौकस, डील में ऊंचे हैं. ஸோ காம் அலர்ட் இன் ஒர்க், சவுக்கஸ்னால் அலர்ட், ரொம்ப ரொம்ப கரெக்டாக நீங்கள் கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்கும். டீல் மே ஊஞ்சேஹே அண்ட் ஸ்ட்ராங் இன் பில்டு, டீல்னா அந்த அப்பியரன்ஸ், அதில் நல்லா ஸ்ட்ராங்காக, ஊஞ்சேனா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக, இட் வில் பி ஃபார் சீயிங், பார்க்குறதுக்கு நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கும். பகுத் தினோங் சாத் ரக்தே ரக்தே தோனோங் மே பாயிச்சாரோ ஹோ கயா ஹை. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றாவே இருந்து சாத்துனா டுகெதர், ரகத்தேனா பை ஸ்டேயிங், ரெண்டுமே என்னாச்சு பிரதர்ஸ் ஆகிடுச்சு. பாயிச்சாரானா பிரதர்ஸ், லிவிங் டுகெதர் ஃபார் லாங் டைம், had made them as close as brothers. दोनों आमने सामने या आसपास बैठे हुए एक दूसरे से मुख भाषा में विचार विनिमय करते थे. So sitting face to face or nearby, they communicated with each other silently. ஆம்னே சாம்னேனா ஆப்போசிட்டாக எதுக்கு உட்கார்றது, ஆஸ்பாஸ்னா பக்கத்தில் நியர்பை அந்த மாதிரி உட்காந்து. दूसरे सेना विद वन, एक दूसरे सेना विद वन अनदर. मुख भाषा मीन्स साइलेंट लैंग्वेज. विचार विनिमयना दे यूज टू कम्युनिकेट देयर थॉट्स. विचार मीन्स थॉट्स, विनिमयना कम्युनिकेट. नेक्स्ट लाइन, एक दूसरे के मन की बात कैसे समझ जाता था, हम नहीं कर सकते. ஸோ ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்தை இன்னொருத்தவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது. ஸோ ஹவு தே அண்டர்ஸ்டுட் ஈச் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் வி cannot say. हम नहीं कर सकते ना, வி cannot say. பாத்னா விஷயம், மேட்டர், கைசே சம்ஜே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏக் துஷ்ரேஷனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மனசில் இருக்கிறது. மன் கி பாத்னா த மைண்ட், த திங் விச் இஸ் இன் தேயர் மைண்ட். ஹவு தே வில் ट्रांसमिट टू अदर्स वी डोंट नो. ओके, अवश्य ही उनमें कोई ऐसी गुप्त शक्ति है, श्योरली दे possess some hidden power. गुप्त शक्तिனா ஒரு சீக்ரெட் பவர்னு அர்த்தம். ஓகே, ஹிடன் பவர் இல்லைனா சீக்ரெட் பவர், கண்டிப்பாக அவங்கள்ட்ட அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியம்னா ஷ்யூர்லி. जिससे जीवों में श्रेष्ठता का दावा करने वाला मनुष्य वंचित है, a power that even humans who claim superiority among creatures do not possess.
அதாவது நம்ம ஹியூமன்ஸ் என்ன சொல்கிறோம், வி ஆர் சுப்பீரியர் வென் கம்பேர் டு அதர் கிரியேச்சர்ஸ்னு நம்மளே சொல்லிக்கிறோம். சேஷ்டதானா பெஸ்ட்டு. ஆனால் நம்மக்கிட்டே அந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. जिसमें जीवों में श्रेष्ठता का दावा करने वाला मनुष्य वंचित है. மனுஷங்கிட்ட வஞ்சித்னா இட்ஸ் நாட் ப்ரெசன்ட், அவன்கிட்ட இல்லை, ஹி டசன்ட் பொசஸ். பட் அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், பெஸ்ட்டு கேரக்டர்ஸ், சேஷ்டதானா பெஸ்ட், ஜீவோங்னா கிரியேச்சர்ஸ் கிட்ட இருக்க பெஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. दोनों एक दूसरे का चाट कर और सूंघ कर अपना प्रेम प्रकट करते. they express their affection by licking and smelling each other. दोनों एक दूसरे को, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள சூங்கர்னா ஸ்மெல் பண்ணுறது, சாட்கர்னா லிக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி அவங்களோட லவ்வை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. பிரேம்னா லவ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. பிரகட் கர்த்தே. கபி கபி दोनों सिंग भी मिला लिया करते. sometimes they even locked their horns playfully. சிங்னா என்னது, ஹார்ன். அவங்களோட ஹார்னை மிலாலியானா டுகெதராக வச்சுப்பாங்க, சேர்த்து வச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அந்த மாதிரி பண்ணி விளையாடுவாங்க. விரோதுக்கே நாத்தே நஹி केवल विनोद के भाव से, not out of hostility but merely for fun. இப்போ தான் சொன்னேன்ல, only for fun. only கேவல் மீன்ஸ் ஒன்லி. விரோதுனா ஒரு எனிமிட்டி, அகெயின்ஸ்டாக இருக்கிறதுங்கிற அர்த்தம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் கிடையாது. கேவல்னா ஒன்லி. வினோதிக்கே பாவுசே, வினோத்னா ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு அர்த்தம். आत्मीयता का भाव था जैसे दोनों में घनिष्ठता होती है. there was affection between them just as close friends share intimacy. ஸோ நம்ம பீப்புளுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம்ல, தோஸ்தோமே கனிஷ்டா தானா ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும்ல, அதே மாதிரி ஆத்மியதா கா பாவ் ஒரு அஃபெக்ஷன் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஆத்மியதா கா பாவ்னா ஃபீல் ஆஃப் அஃபெக்ஷன். ஓகே. जोल दब्बा होने लगता था. they would engage in playful pushing and shoving. தோல் தப்பானா ஒருத்தவங்க தள்ளி விட்டு புஷ் பண்ணி விளையாடுறது. they used to do like that. इसके बिना दोस्ती कुछ फुसफुसी कुछ हल्की सी रखती है. without such playfulness friendship remains weak and shallow. ஸோ இஸ்கே பினானா எது தவிர, இந்த மாதிரி ஹார்ன்ஸை சேர்த்து உட்காந்துக்கிறது, இல்லைன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு ஒருத்தவங்க தள்ளி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், பினானா விதவுட் திஸ் தோஸ்தினா ஃப்ரெண்ட்ஷிப், குச் ஃபுஸ்ஃபுசி ஹே, ஃபுஸ்ஃபுசினா ரொம்ப ஒரு போராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். குச் ஹல்கிசி ரக்தி ஹே, இட் வில் பி தென் ரொம்ப லைட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகிடும். ஹல்கிசினா ஒரு லைட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஷாலோ ரிலேஷன்ஷிப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் சண்டை போட்டாங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கும் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். ஜிஸ் பர் ஜியாதா விஸ்வாஸ் நஹி கியா ஜா சக்தா, சச் ஃப்ரெண்ட்ஷிப் கேனாட் பி ட்ரஸ்டட் மச். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பண்ண முடியும், ஜியாதா விஸ்வாஸ்னா மோர் கான்ஃபிடென்ஸ், மோர் ஹோப் வி ஓன்ட் ஹேவ். ஸோ ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி கிடையாது, தே ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். जिस वक्त दोनों बैल हल या गाड़ी में जोत दिए जाते और गर्दन हिलाकर चले. whenever the two oxen were yoked to plow or cart and walked shaking their necks. जो जिस वक्तना टाइम, எந்த டைமில் दोनों बैल ரெண்டு बैलமே ஹல்னா அந்த ப்ளவ் பண்ணும்போது, காடினா ஏதாவது ஒரு கார்ட்டில் அவங்கள, ஜோதிதியனா ப்ளவிங் தான், ஹல்னா அந்த ப்ளவ் பண்ணுறதுக்கு அந்த உடனில் இருக்கும்ல அந்த மெட்டீரியல், அதை ப்ளவ் பண்ணும்போதோ இல்லைனா காடியில் அவங்களோட கழுத்தை மாட்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் கழுத்தை ஷேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கர்தன்னா நெக், ஹிலாக்கர்னா தலையை ஆட்டிகிட்டே ஷேக் பண்ணிகிட்டே தே யூஸ் டு கோ. உஸ் வக்த் राय साहब की यही चेष्टा होती थी कि ज़्यादा से ज़्यादा बोझ ही दोनों पर रहे. At that time the owner always tried to place as much load on them as possible. So time वक्तना time, அந்த டைமில் ராய் சாஹப்னா அந்த பர்சன், यही चेष्टा होती है कि அவரால் எவ்வளோ முடியுமோ, ज़्यादा से ज़्यादा मैक्सिमम, ज़्यादा से ज़्यादा मैक्सिमम बर्डन, போஜ்னா அந்த பர்டன் இல்லைனா லோடை दोनों पर ரெண்டு பேர் மேலேயும் வச்சிருவார். रहे रात दिन भर के बाद दोनों चौड़े पर साथ साथ खुलते. आफ्टर अ होल डे वर्क both were united together in the evening. ஸோ நைட்டு ஃபுல்லாக டே ஃபுல்லாக அவங்கள வேலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கே பாத்னா ஆஃப்டர் தேட் दोनों ரெண்டு பேருமே சோடு பர் சாத் குல்தே, அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. சாத்னா டுகெதராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன், குல்தேனா ஓப்பன், கோல்னானாலும் ஓப்பன், குல்னானாலும் ஓப்பன், ஓகே, ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. சோடு பர்னா டியூரிங் தி ஈவினிங் டைம். तो एक दूसरे को
चाट छूट कर अपने तखान मीठा लिया करते they removed their tiredness by licking even each other affectionately. ஸோ एक दूसरे को ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள சாட் छूट करना licking अपनी தக்கான் தக்கான்னா அவங்களோட டயர்ட்னஸை மிட்டாலியா கர்த்தேனா ரிமூவ் பண்ணிப்பாங்க. ஓகே, அடுத்து नांद में कली भूसा पट जाने के बाद दोनों साथ उठते, साथ नांद में मूंग डालते और साथ ही बैठते थे. After fodder was placed in the trough, they would rise together, eat together and sit together. ஸோ ரெண்டு பேருமே நாந்துனா அந்த ட்ரஃப் ஆர் பேஸ்கெட், அவங்களுக்கு ஃபுட் வைக்கிற அந்த ட்ரஃப், அதில் களி பூசா பட்ஜானே கே பாத், களி பூசானா அந்த ஃபோடர் எல்லாம் அவங்க ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, சாத்துனா டுகெதராக உட்டே என்ன பண்ணுவாங்க, எந்திரிப்பாங்க. சாத் நாந்துமே கலி டால்தே, ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்குள்ளே வந்து வாய விடுவாங்க. மவுங்குனா மவுத், தே யூஸ் டு பிளேஸ் ஏ மவுத் டுகெதர் இன்ட்ரூ தட் நாந்த் ஒரு சாத்துக்கு பைத்தே, அதுக்கப்புறம் சேர்ந்தே உட்காந்துப்பாங்க. சாப்பிட்டுட்டு வந்து சேர்ந்து உட்காந்துப்பாங்க. ஏக் மூங் ஹட்டாலியா தோ தூஷ்ரா பி ஹட்டாலியா, ஒரு பைல் வந்து வாயை அதுலேருந்து எடுத்துச்சுன்னா இன்னொரும் என்ன பண்ணும், உடனே அதோட வாயை வெளியில் எடுத்துரும். இஃப் ஒன் ஸ்டாப்ட் ஈட்டிங் த அதர் வுட் ஸ்டாப் அஸ் வெல். ஹட்டாலியானா ரிமூவ் பண்ணுறது இல்லை கெட்டிங் பேக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்று வந்து இஃப் இட் டேக்ஸ் இட்ஸ் மவுத் பேக், अनदर will also do the same. संयोग की बात जूरी ने एक बार गाँव में ससुराल भेज दिया. By chance जूरी once sent them to in-laws village. ससुराल भेजना, ससुराल गाँव में, அதாவது இவரோட ஜூரியோட இன்லாஸோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, சசுரால்னா ஆக்சுவலாக இன்லாஸ்ன்னு அர்த்தம், அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சன்யோக்னா பை ஃபேட், அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம்னு சொல்லுவாங்கள்ல, நெசசிட்டி, அந்த மாதிரி. ஸோ அதனால் அனுப்பி வச்சுட்டாங்க. பைலோங்கோ கேமோலும் கியோ பேஜ் ஜா ரஹே. ஸோ பைலோங்க்கு என்ன தெரியும் அவங்க ஏன் அனுப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கியோனா ஒய் தே ஆர் சென்டிங் தெம், தே டசன்ட் நோ. The oxen had no idea why they were being sent away. समझते, मालिक ने हमें बेच दिया. They thought their master had sold them. बेच दिया ना sold out. So நம்மளை வந்து வித்துட்டாங்க அப்படின்னு it may understand. अपना ये बेच जाना उन्होंने ऐसा लगा था या हुआ कौन जाने. Who knows whether they actually felt this way or not. So யாருக்கு தெரியும், ऐसा लगता था या हुआ கவுன் ஜானேனா ஹூ நோஸ். அப்பனா ஏ பேச் ஜானா, நம்ம அதை வந்து வித்துட்டோமா அப்படின்ட்டு, பேச்னா விற்கிறது. உன்னே ஐசா லக்தாத்தா, ஹி ஃபெல்ட் லைக், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஹூ நோஸ், கவுன் ஜானே. पर जूरी के साथ गाँव की उस सड़क से गाड़ी ले जाने में दोनों परेशान आ गए. But while being taken away on the road, both were distressed. So जूरी के साथ गाँव की उस सड़क से காடி லே ஜானே, ஜூரி வந்து அந்த ரோட்டில் வந்து காடியில் வச்சு அவங்கள எடுத்துகிட்டு போகும்போது, மே தோனும் பரேஷானா ஒரி பண்ணுறது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ தே போத் காட் ஒரீடு. पीछे से हांका तो दोनों दाएं बाएं भागते. When driven from behind they tried to run to either side. ஸோ அவங்க அதை முன்னாடி சொல்லும்போது ரெண்டும் என்ன பண்ணுது, दाएं बाएंना राइट साइड एंड लेफ्ट साइड they are running. भागतेना रनिंग. पीछे से ना फ्रॉम द बैक साइड. हांकाना ड्ரைவிங். ஓகே, அதை முன்னாடி போன்னு சொல்லி அந்த மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி போகும்போது இட் இஸ் நாட் ரெடி டு கோ, இட்ஸ் கோயிங் ரைட் அண்ட் லெஃப்ட். पगहिया पकड़कर आगे से खींचता तो दोनों पीछे को जोर लगता. When someone pulled them from the front with the rope, they pushed backward with the force. பஹியானா அந்த ரோப்பை பிடிச்சி, பக்கட்கர்னா பிடிச்சி, ஆகேசே கீஞ்ச்தா ஃப்ரண்ட்லேருந்து இழுக்கும்போது தோனோங் பீச்சே ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து ஜோர் லகாத்தே ஹே. தே புஷ்டு, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, புஷ் பேக்வேர்டு, பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி இவங்க இழுத்தாங்கன்னா இவங்க பின்னாடி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோர்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லின்னு அர்த்தம். मारता तो दोनों सिंग नीचे करके हुंकराते. If beaten, both lowered their horns and bellowed. ஸோ பைல்ஸ்லாம் வந்து கோவம் வந்து அதோட ஹார்னை வந்து தரையில் போட்டு அப்படி அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் தூக்கி கீழே மேலே போடும்ல, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களாம் கோவம் வந்தால். இஃப் இட் இஸ் கெட் பீட்டன், மார்த்தாத்தோ அடித்தோம் அப்படின்னா, தோனோங் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, சிங் நீச்சி அவங்களோட ஹார்ன்ஸை கீழே வச்சுக்கறக்கே ஹுங்காராத்தேனா தே யூஸ் டு
பிலவுடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, தே யூஸ் டு அந்த மண் எப்படி சொல்கிறது, ஸ்நாச் தி மட் கீழே இருக்க மண்ணை எடுத்து மேலே இருக்கவங்கள போட ஆரம்பிச்சிடுவாங்க. अगर ईश्वर ने उनको वाणी दी होती तो जूरी से पूछते. Had God given them speech, they would have asked jury. ஈஸ்வர்னா காட், உன்ஹேங்னா அவங்களுக்கு, வாணினா ஸ்பீச், தீனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இஃப் தே ஹாவ் கிவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இந்த தோ போடணும். அகர்னா இஃப்னு அர்த்தம். ஸோ எங்கெல்லாம் அகர் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக தோ வரும். தோ ஜூரிஸே பூச்சித்தே, ஜூரி கிட்ட கேட்குறாங்க, ஜூரி கிட்ட அது கேட்குமா மாடு போயிட்டு, ஏன் என்னை விற்கிற, ஏன் என்னை அங்கே கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு, தும் ஹம் கரீபோं को क्यों निकल रहे हो, why are you sending us away poor creatures. நாங்களாம் என்னது ரொம்ப பிட்டி, கரீபோங்னா புவர், இல்லைனா பாவமான பிட்டியான கிரியேச்சர். क्यों निकल रहे, எங்களை ஏன் இங்கேருந்து அனுப்புகிற, why are sending us அப்படின்னு கேட்குமா. हमने तो तुम्हारी सेवा करने में कोई कसर नहीं उठा रखी, we have left no stone unturned to in serving you. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, துமாரி சேவா, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணதில் கோய் கசர்னா எனி பெண்டிங், இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது. நகி ஊட்டாரக்கி, இவங்க வந்து ஒரு இது சின்ன வேலை கொடுத்தாலும் சரி, பெரிய வேலை கொடுத்தாலும் சரி, நாங்கள் இது வரைக்கும் அதை பண்ணாமல் இருந்ததே கிடையாது. அகர் இத்தனி மெஹனத் சே காம் நா சல்தா தா தோ ஒரு காம்லே லேத்தே. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒர்க் முடியல அப்படின்னா எங்கள்கிட்ட என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கூட ஒர்க் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெஹனத்னா ஹார்ட் ஒர்க், காம்னா சல்தானா ஒர்க் டசன்ட் கம்ப்ளீட் பண்ணலன்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு காம் லேலே அவுர் காம்னா இன்னும் கொஞ்சம் வேலை. அவுர் காம்னா என்னது, இந்த இடத்துல அவுருங்கிறது ஆண்டுங்கிற மீனிங் கிடையாது, இன்னும் அப்படிங்கிற மீனிங். ஸோ யூ கேன் டேக் சம் மோர் ஒர்க் ஃப்ரம் அஸ். இஃப் ஹார்ட் ஒர்க் வாஸ் நாட் இனஃப், யூ குட் ஹாவ் மேக் அஸ் ஒர்க் மோர். हमें तो तुम्हारी नौकरी में मर जाना ही कबूल था, वी वर रेडी टू डाई वाइल सर्विंग यू. நௌக்கரினா வேலை ஒர்க் பண்ணுறது தான். மர்ஜானா ஹி, அதில் நாங்கள் வேலை பார்க்கும்போதே செத்து போகிறதுக்கு, மர்ஜானானா ஃபார் டையிங், வி ஆர் கபூல்தா, வி ஆர் ரெடி. हमने कभी दाने चोकर की शिकायत नहीं की, நாங்கள் எப்பயுமே இது வரைக்கும் உங்ககிட்ட ஃபுட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஷிகாயத்னா கம்ப்ளைண்ட், தானே சோக்கர்னா ஃபுட்டு, கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. तुमने जो कुछ खिलाया वह सिर झुकाकर खा लिया. वॉट एवर यू गिव जस्ट वी शेक अवर हेड एंड वी यूज टू ஈட். ஸோ குச் கீழாயா, என்னெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஃபீட் பண்ணுறீங்களோ, கிளையானா ஃபீடு, சிறுனா ஹெட், ஜுக்காக்கர்னா தலையை குனிஞ்சு என்ன பண்ணுவோம், காலியா நாங்கள் சாப்பிட்ருவோம். ஃபிர் தும்னே ஹமே இஸ் ஜாலிம் கே சாத் கியோம் பேஜ் தியா, அப்புறம் ஏன் நீங்கள் எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு க்ரூயலான பர்சன் கிட்ட சென்ட் பண்ணுறீங்க. தென் ஒய் யூ ஆர் செலஸ் டு திஸ் க்ரூயல் மேன். फिर ना देन तुमने ना यू हम इस जालिम के हाथ, जालिमना ஒரு क्रूयलाना पर्सन கிட்ட भेज दिया, why you sold out. संध्या समय दोनों बैल अपने नए स्थान पर पहुंचे. ஈவினிங் ஆகும்போது, சந்தியா சமயம்னா ஈவினிங் டைம், ரெண்டு பைலும் ஒரு புது இடத்த ரீச் பண்ணிச்சு. நயே ஸ்தானா நியூ பிளேஸ், पहुंचना reached. दिन भर के भूखे थे लेकिन जब नांद में चारा पड़ा तो दोनों ने उसने मुंह ना डाला. They had given very hungry all day, but when fodder was placed before them, neither touched it. दिन भर ना the whole day, भूखे थे ना பசியோடு இருந்தாங்க, hungry. लेकिन பட் ஜப் நாந்து மே சாரா படா, நாந்துனா அந்த பேஸ்கெட் ட்ரஃபில், சாரானா அது கிரேஸ் பண்ணுறதுக்கு, இட் மேபி ஏதாவது ஃபுட்டை வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுது, தோனோங்னே அது ரெண்டு பேருமே அதில் ஃபேஸை உள்ள விடலை, முங்னா டாலா. படாஹி உதாஸ்தா, தேவர் வெரி சேட், உதாஸ்னா சேடுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப கவலையில் இருந்தாங்க. ஜெய்சே பிஜ்டே ஹுயே தோஸ்த் ஹோ, இட் வாஸ் தேவர் செப்பரேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மாலிக் இருக்காங்களா, ஓனர், ஜூரி, அவங்கக்கிட்டேருந்து இவங்களை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோ கவலைப்படுவாங்க, அந்த மாதிரி பிஜ்டே ஹுயே தோஸ்தோங்கன்னா செப்பரேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கவலைப்படுவாங்களோ அவ்வளோ கவலைப்பட்டாங்க. எக் நயா கர், நயா காவ், நயா ஆத்மி, சப் உன்ஹேங் பேகானோங் சே லக்தே தே. ஸோ இப்போ அவங்க இருக்கிறது நியூ ஹவுஸ், நியூ வில்லேஜ், நியூ பர்சன் அவங்க கூட இருக்காங்க. சவுன் ஹேங் பேகானோங் சே லக்தே ஹே. திஸ் நியூ ஹவுஸ், வில்லேஜ் அண்ட் நியூ பீப்புள் வர் சீம் டு பி ஸ்ட்ரேஞ்ச் டு தம். பேகானோங் சே லக்தே ஹே, லக்தேனா ஃபீல், பேகானோங்னா ஸ்ட்ரேஞ்சாக, அவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆச்சு இது எல்லாமே. दोनों ने अपनी बुक भाषा में सलाह की, एक दूसरे की कन्हैया से देखा और लेट गया.
ஸோ 2 பேரும் சைலண்ட் லாங்குவேஜில் பேசிக்கிட்டாங்க. முக்பாஷானா சைலண்ட் லாங்குவேஜ், சலாக்னா ஆக்சுவலாக லிட்ரல் மீனிங் வந்து அட்வைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். இங்கே வந்து தே ஜஸ்ட் அவங்களோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏக் தூசரே கோ கன்ஹயா சே தேக்கா, கன்ஹயானா பார்த்துக்கிறது, கண்ணாலே பார்த்து பேசுகிறதுன்னு அர்த்தம். ஸோ கிளான்ஸ் அட் ஈச் அதர் அண்ட் தே லேட் கயானா லை டவுன், படுத்துக்கிட்டாங்க. जब गांव में सोते पड़ गया तो दोनों ने जोर मारकर पकड़े, हुंड डाले और घर की तरफ चले. So when the village had gone to sleep, both of them made a strong effort, broke the yoke and started towards home. ஸோ எப்போ வந்து the whole வில்லேஜும் தூக்குச்சோ அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் அந்த யாக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு, யாக்னா அவங்க 2 பேரையும் சேர்த்து கட்டுற ஒரு உடன் திங்க. ஸோ நான் இதில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த யாக்கு. ஸோ இதை என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா घर की तरफ टुवर्ड्स दी हाउस दे स्टार्टड रनिंग. की तरफना टुवर्ड्स. பக்கே பகுத் மஜ்பூத்தே, பக்கேனா அந்த ரோப், அவங்களுக்கு கட்டியிருந்த ரோப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அனுமான் வி கான் கெஸ், அனுமானானா கெஸ் பண்ணவே முடியாது. என்ன அப்படின்னா, கொய் பைல் உன்ஹெங் தோல் சக்கைகா, எந்த பைலாலையாவது அதை உடைக்க முடியுமா, பிரேக் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பர் இன் दोनों इस समय दोगुनी சக்தி ஆகி. ஆனால் இவங்கக்கிட்ட இப்போ டபுள் பவர், அவங்கள்கிட்ட இருந்த சக்தியை விட டபுளாக வந்து பவர் கிடச்சிச்சு அவங்களுக்கு அதை பிரேக் பண்ணுறதுக்கு. தோகுனி சக்தினா டபுள் த பவர், எப்பயுமே அவங்க இருக்க ஸ்ட்ரென்த்தை விட டபுள் த ஸ்ட்ரென்த். एक एक झटके में रस्सियाँ टूट गई. विद सिंगल जर्क दे रोप स्नैप्ड. एक एक झटकेना सिंगल जर्किல் रस्सियाना रोप தான், टूट गईना उड़ஞ்சு போச்சு, broken. जूरी प्रातः काल सोकर उठा तो देखा कि दोनों बैल चरनी पर गड़ी है. When Juri woke up in the morning, he saw that both oxen were standing near the manger. ஜூரினா அந்த பர்சன், இதோட ஒரிஜினல் ஓனர் இருக்கார்ல அவர் தான். பிராத்தக கால்னா காலையில், ஏர்லி மார்னிங். சோக்கர்னா தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறார், ஊட்டானா எந்திரிக்கிறது. when he wakened from his sleep, तो தேக் அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, தேக்கான he saw दोनों बैल, ரெண்டுமே சர்னி பர், சர்னினா ஆக்சுவலாக கிரேசிங் பண்ணுறதுக்கு இருக்கிற இடம், அங்கே வந்து அது நின்றுட்டு இருந்துச்சு. கடினா ஸ்டாண்டிங். दोनों की गर्दनों में आधा आधा गारव लटक रहा है, घुटने तक पावें कीचड़ से भरे हैं और दोनों की आंखें से विरोधात्मक स्नेह झलक रहा है. So half of the yoke was hanging from each other's on their neck and their legs were covered with mud up to the knee and their eyes were reflected loving defiance. 2 பேரோட கழுத்துலையும், கர்தனும்னா நெக், ஆதான பாதி பாதி, ஹாஃப் ஹாஃப். காராவ் லடக், காராவ்னா அந்த யாக் பார்த்தோம்ல, அதில் ஒரு அந்த பீசஸ் ஆஃப் யாக் வந்து லடக்னா தொங்கிட்டு இருக்குது. இட் வாஸ் ஹேங்கிங் தேர். குட்னேனா நீ வரைக்கும், தக்குனா அது வரைக்கும், டில் இட்ஸ் நீ. பாவ்னா ஃபீட்லேருந்து, கீச்சடு சே பரேஹே, கீச்சட்னா மட்டால் அப்படி சகதி சொல்லுவோம்ல தமிழில், இட்ஸ் ஃபில்டு வித் மட், பரேனா ஃபில்டு. அவர் தோனோங்கி ஆங்கோங் மே, 2 பேரோட கண்ணையும் விரோதாத்மக் ஸ்னேஹ் ஜலக் ரஹா ஹே. ஸோ ஒரு ஸ்னேஹ்னா ஆக்சுவலி ஒரு லவ்லி ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், இட் மே பி ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இட் மே பி லவ். ஜலக்னா அது கண்ணில் அப்படியும் பளிச்சுன்னு தெரியுதுன்னு தே யூஸ் டு சே இன் தமிழ். இன் இங்கிலீஷ் வி கேன் டேக் இட் அஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜூரி बैलों को देखकर सहसा से गद्दे हो गया. Seeing the ox, the jury became overwhelmed with emotion. बैलों को देखकर, बैलों பார்த்து, देखकर பார்த்து, सहसा सेना इमीडिएटा, गद्दे हो गया, filled with emotion, overwhelmed. जूरी की स्त्री ने बैलों की द्वार पर देखा तो जल उठी, बोली, कैसे नमक हराम बैल है कि एक दिन वहाँ काम ना किया, भाग गड़े हुए. ஸோ ஜூரிஸ் ஒய்ஃப் செட் தட் துவார் பர் தேக்கா, துவார்னா டோர்வேல வந்து அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஜல்வுட்டி போலி, ஜல்வுட்டினா கோவம் வந்து சொல்கிறாங்க, பை கெட்டிங் ஆங்க்ரி. கைசேனா எப்படிப்பட்ட, நமக் ஹராம்னா அன்கிரேட்ஃபுல், ஆக்சன் திவார். எக் தின் வஹாங் காம் நாக்கியா, ஒன் டே கூட அங்கே வாக் பண்ணல, காம் நாக்கியா, பாக் கடே ஹுயே, ஓடி வந்து இங்கே நிற்கிறாங்க, பாக்னா ரன், கடினா ஸ்டாண்டிங். ஜூரி அப்னே பைலோங் பர் எக் ஆக்ஷேபனைன்னு சொல்லுவாங்க, அதாவது சம்திங் டெல்லிங் அகெயின்ஸ்டாக சொல்கிறது, அக்யூஷேஷன். அது அவரால் கேட்க முடியல. ஸோ நான் சுன் சக்கானா ஹி காண்ட் ஹியர். நமக் ஹராம் கியோ ஹே, ஏன் அதை வந்து அன்கிரேட்ஃபுல்னு சொல்கிற, ஒய் யூ ஆர் டெல்லிங் லைக் தட். ஷாராதானா குச் நாதியா ஹோகா,
மேபி சாரா தானானா சாரானா அதுக்கு அந்த கிராஸஸோ இல்லைன்னா தானானா ஃபோடரோ அதுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க. तो क्या करते அவங்க என்ன பண்ணுவாங்க, what will they do? स्त्री ने ताऊ के साथ कहा, बस तुम्हें तो बैलों को खिलाना जानते हो और तो सभी पानी पिला पिला कर रखते हैं. His wife replied angrily, of course, only you know how to feed oxen. Everyone else merely gives the water. ஸோ அவங்க வந்து கோவமாக சொல்கிறாங்க. स्त्री ने ताऊ के साथ कहा, ताऊ के साथ ना एंग्रिया कोवतोड़ कहाना टेलिंग इनफ बसना इनफ तुम्हें तो बैलों को खिला உங்களுக்கு மட்டும்தான் பைலோங்க்கு கிலானா அக்லா ஃபீட் பண்ணுறது தெரியும், ஜான்தேனா தெரியும். तो सभी மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சபினா எவ்ரி அதர்ஸ் ஆல் பானி பிலாக்கர் ஜஸ்ட் தண்ணி மட்டும்தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிலாக்கர்னா டு மேக் இட் ட்ரிங்க், எது தண்ணியை தானே குடிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூரினே சிட்கர் சாரா மில்தா தோ क्यों भागते. சிட்கர்னா திரும்ப ஆங்க்ரியாக இரிட்டேட் ஆகி ஆன்சர் பண்ணுறது. சாரோங் மில்தே தோ क्यों भागते, அவங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிச்சின்னா ஏன் அவங்க ஓடி வர போகிறாங்க. சாரானா இந்த ஃபோடர் இல்லைன்னா கிராஸ், அது அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு சாரான்னு காமனாக சொல்கிறாங்க. அது கிடச்சிச்சின்னா ஏன் அவங்க ஓட போகிறாங்க. क्यों भागते. स्त्री चिड़ी, हिज वाइफ गॉट एंग्री, चिड़ीना इरिटेशनोட. भागे इसलिए कि वे लोग तुम जैसे बुद्धुओं की तरफ बैलों की सगलाते नहीं. ஸோ தே ரேன் அவே பிகாஸ், இஸ்லியேனா பிகாஸ் அதனால் அப்படின்னு அர்த்தம். வே லோக்னா தோஸ் பீப்புள், தும் ஜெய்சே ஒன்றை மாதிரி, லைக் யூ ஜெய்சே தும் ஜெய்சேனா ஒன்றை மாதிரி, புத்துவோங்கி தரக்னு லைக் அ ஃபூல், அந்த பைலோங்க சகலாத்தேனா பேம்பர் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிலாத்தேஹேனா அதுக்கு ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரகட் ஜோதித்தே பிஹே தே ஆல்சோ மேக் தெம் ஒர்க் ஹார்டு. ரகட்கர்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக, ஜோதித்தேனா ப்ளவ் பண்ண சொல்லி வேலை மட்டும் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வே தோனும் டஹரே காம்சோர், பட் தே போத் ஆர் எப்பயுமே லேசியாக இருப்பாங்க. தே ஸ்டே லேசி, டஹரேனா ஸ்டே, காம்சோர்னா லேசி. பாக் நிக்லே ஸோ தே ரேன் அவே அதனால் ஓடி வந்துருச்சுங்க. அப் தேக்கும் கஹாங் சே கலி और चोकर मिलते हैं. now let me see where they will get the oil cakes and bran from. actually kalina oil cake, chokarna it's a bran, it's a food, type of a food they used to feed for cattles. ஸோ அது இனிமேல் அவங்களுக்கு யார் கொடுக்குறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு தட் லேடி இஸ் டெல்லிங். சுக்கே பூசே கி சிவா குச்னா தூங்கி. சுக்கே பூசேனா அந்த காஞ்சி போன ஸ்ட்ரா, வைக்கோல்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த ஸ்ட்ரா மட்டும்தான், அது தவிர எக்ஸப்ட் தட், கே சிவானா எக்ஸப்ட்னு அர்த்தம். குச்னா தூங்கி வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, ஷுட் நாட் கிவ்னு சொல்கிறாங்க. காயேங்கே மறைங்க லெட் தம் ஈட் அண்ட் டை, அதை சாப்பிட்டுட்டு அது செத்து போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வஹி ஹுவா தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பண்ட். मजूर को बड़ी ताहिद कर दी गई कि बैलों को खाली सूखा भूसा दिया जाए. The servant was strictly instructed कि बैलों to give the oxen only dry straw. So that is exactly what happened. वही हुआ ना, அதே மாதிரி மஜூர் को बड़ी ताकिद कर दी. மஜூர்னா அங்கே இருக்க சர்வெண்ட் கிட்ட ஸ்ட்ரிக்டாக, படி தாக்கிது கர்த்தினா ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. தாக்கிதுனா இன்ஸ்ட்ரக்ட், என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, இந்த பைலோங்க்கு காலி ஜஸ்ட் அண்ட் எம்டி அந்த சுக்கே பூசா ட்ரை ஸ்ட்ராவை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பைலோங் நே நாந்துவே முங்டால, உடனே அது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும், பசியோட போய் அதோட மவுத்தை, முங்குனா மவுத்தை அந்த ட்ரஃப்குள்ளே போடும், நாந்துனா அந்த ட்ரஃப், ஆனால் என்ன பண்ணும், தோ ஃபீக்கா பட் எவ்ரி திங் சீம்டு டேஸ்ட்லெஸ், அது டேஸ்ட்டே இருக்காது. ஃபீக்கானா டேஸ்ட்லெஸ். நான் கோயி சிக்னா ஹட், தெர் வாஸ் நோ ரிச்னஸ். ஸோ அதில் ஒரு ஃப்ளேவரே இருக்காது. நான் கோயி சிக்னா ஹட்னா நோ ஃப்ளேவர் இன் தட். நான் கோயி ரஸ்னா டேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக டேஸ்ட்டே இருக்காது. क्या खाएं, then what could they eat. आशा भरी आंखों से द्वार की ओर ताकने लगी. They looked towards the door with hopeful eyes. आशा भरी आंखें ना होपफुல்லான ஐஸோட, द्वारना डोर, की तरफना, की ओरना towards, ताकने लकाना லுக்கிங், யாராவது வந்து அதுக்கு நல்ல ஃபுட்டு கொடுப்பாங்க, அவங்க ஓனர் வந்து நல்ல ஃபுட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜூரி நே ஜுஞ்சுலாக்கர் கஹா. ஸோ ஜூரி வந்து இந்த இடத்துல ஹீ இஸ் லூசிங் ஹிஸ் பேஷன்ஸ். ஸோ இம்பேஷன்ட்லி தொடிசி களி கியோனாகி டால்தியா, கொஞ்சம் களி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் டோன்ட் யூ ஆட் லிட்டில் ஆயில் கேக். களினா ஆயில் கேக்னு பார்த்தோம்.
மால்கின் முஜே மார்ஹி டாலேகி, என்ன பண்ணுவாங்க, என்ன அடிச்சிருவாங்க இல்லை கொன்னே போட்டுருவாங்க அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாங்க. மால்கின்னா த ஃபீமேல் சர்வெண்ட். ஷீ இஸ் டெல்லிங் தட் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜூரியோட ஒய்ஃப் என்ன மேபி அடிச்சிருவாங்க. மார்ஹி டாலேகி சுராக்கர் டாலா சீக்கிரம் சுராக்கர்னா ஆக்சுவலாக தெரியாமல் எடுத்துகிட்டு வா, திருடிட்டு வா அப்படிங்கிற மீனிங். ஓகே, சீக்ரெட்டாக தெரியாமல் போட்டுரு, டால்னா போட்டுட்டு வந்துரு அப்படி சொல்கிறாங்க. நாதாதா நோ மாஸ்டர், நோ, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த சர்வெண்ட்டை, ஃபீமேல் சர்வெண்ட், முடியாது, நான் அப்படி போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பீச்சே சே தும்பி உன்ஹே கிசி கி கஹோகே, லேட்டர் யூ டூ வில் ஸ்பீக் லைக் ஹர். ஸோ பீச்சே சேனா பின்னாடி, தும்பினா நீங்களும் கூட, உன்ஹே கீசினா அவங்கள மாதிரியே, கஹோகே மே டாக் ஆர் மே ஸ்பீக் அப்படின்னு அந்த ஃபீமேல் சர்வெண்ட் வந்து சொல்கிறாங்க.